நீங்கள் பெட்டியை தூக்கணும்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக 50 கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி கையில் வந்துடும். இப்போ இந்த பெட்டி இது வந்து எம்டி பாக்ஸ் தான் முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தூக்க வர மாட்டீங்க, இப்படி 2 வரல தான் கொண்டு வருவீங்க, அப்படி தூக்கி அங்கே வைக்கலான்னு மாதிரி. என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் அந்த எனர்ஜி வரும், அதுக்கு தான் அந்த எமோஷன் வரும். அதனால் எமோஷனை ஒழுங்குபடுத்த வேண்டியதில்லை. நம்ம எமோஷனுங்கிறது இயற்கைக்கு விட்டுருங்க. உங்கள் அறிவை பயன்படுத்திவிடுங்க. அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்ம கவனத்தில் இருக்கணும். நான் வேறு, என்னுடைய செயல் வேறு. என்னை பொறுத்தல நான் வந்து இயற்கை தான். அது எப்படி இறைவன் என்ன எப்படி வச்சாலும் ஓகே தான். எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் ஓகே தான், பயம் வந்தாலும் ஓகே தான். இது நம்ம பேருக்கு தான் சொல்கிறோம், உண்மையிலே அது இருக்க போகிறதில்ல. நீங்கள் அது ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வினாடி நேரத்தில் எல்லாமே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அது ஒரு ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நாம் ஏதோ சண்டை போட்டு அதை தேங்க வச்சிடறோம். நல்லா வச்சுக்கிடணுங்கிற முயற்சியில் தான் எல்லாம் ஒரு தேக்க நிலையை க்ரியேட் பண்ணிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த 40% பொறுத்தளவில் இந்த 60%க்கு எந்த வேலையும் இல்லை. அந்த 60% தான் எல்லா வேலைகளையும் கையில் எடுக்குது. நம்முடைய அறிவு தான் எல்லா வேலையும் கையில் எடுக்குது. அந்த அறிவு வந்து தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எல்லை வந்து செயலை நோக்கி தான் இருக்குது ஒழிய 40% நோக்கி எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம அறிவே, நம்ம 60% அறிவே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட்லேயுமே இந்த 60% இருக்குது, 40% இருக்குது. இது ரெண்டு எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கிக்கிடுங்க. எந்த பிரச்சனையாக நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் 4 அம்சம் இருக்குது. 4 அம்சம் என்ன சொல்லி சொன்னால், இப்போ மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் இந்த 60 40 சேர்த்தே கூட வச்சுக்கலாம். ரெண்டையுமே சேர்த்தே 4 வச்சுக்கிடலாம். இந்த 4 பக்கத்தில் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்கள் வேலை என்னன்னு சொன்னால் உங்களை பயன்படுத்தி செயலில் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும்.